அப்புறம் சொல்லுவாங்க வீடு இந்த மாதிரி நிலைமை மாறி போச்சு சொல்லி வாடகை வீடுக்கு போனாலும் இன்னைக்கு வாடகை வீடு தேடி போகிறோம் குழம்பையாத்தான் ஆகிப்போச்சு. புதுமண தம்பியர்கள் வந்தோன்னு சொல்கிறார், நீங்கள் புதுமண தம்பியர்களாக இருக்கீங்க, எனக்கு தெரியாது, மாதமானா 2000 ரூபா வாடகை கொடுத்துடணும். அது வாட்டி 7 மாதம் ஆச்சு, அவங்க வாடகையே தரல. என்னய்யா மாதமானா 2000 கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமாம் மாதமான தானே, என் ஒய்ஃப்னா மாதம் ஆளை இல்லை அப்படின்னு இருக்கு. அவன் மாதம் ஆனால் வாடகை கொடுறாங்க. அவன் அங்கே பாரு எப்படி பாயிண்ட்டை பிடிச்சிருக்காங்க. அவன் நினச்சி பார்க்கல. ஏயா என்னையா நீ மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீடை மாற்றிக்கிட்டே இருக்க, வீட்டுக்காரத்தையும் மாற்ற முடியல, வீடை வாச்சு மாத்திரண்டா, ஏன்டா எனக்கு சும்மா இருக்கிறா அப்படி அந்த குழப்பமா இருக்கனால இப்போ அதுலேயும் சிக்கலா போச்சு. அவங்க ஆஃபீஸுக்கு போய் அந்த ஆஃபீஸில் படுற விஷயத்தெல்லாம் நெசத்தில் மாதிரியே பார்க்குறாங்க எங்கள் வீட்டை பக்கம்லாம். அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிராமத்து பயிரெலாம் அவ்வளோ தத்துவமாக பார்க்குறேன்னா ஆஃபீஸில் ஒரு போய் வரவங்களையும் பெண்கள் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் பஸ்லாம் சில பெண்கள் போயிருக்கு. இப்படி ஒருத்தன் கையை கம்பியில் பிடிச்சிருந்தேன், கை வண்டி அப்படி சேர்க்காருன்னா பட்டுன்னு அந்த பிள்ளை இடுப்பில் பட்டுருச்சு கை.